கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கார்த்திகை அப்பம் ரொம்ப சுலபமாக சுவையாக செய்யலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா ஊறின அரிசியை ஒரு சல்லடையில் தண்ணி வடி விட்டுடலாம். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது எவ்வளோ அரிசி எடுத்தோமோ, அதாவது ஒரு கப் அளவு வெல்லம், ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். பாகு பதம் எதுவும் தேவையில்லை. கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணி பாகை நல்லா ஆற வச்சிடலாம். சூடாக இருக்கக்கூடாது. அடுத்தது தண்ணி வடிஞ்ச அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச இந்த அரிசி மாவில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 2 பழுத்த வாழைப்பழம், குட்டியாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் நல்லா பழுத்து இருக்கணும், அப்போ தான் சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுலேயே நல்லா ஆறின வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். கன்சிஸ்டன்சி இப்படி இருந்தால் சரியாக இருக்கும். இந்த மாவில் டைரெக்டாக அப்பம் செய்யலாம். நான் சுவையை கூடுதலாக இன்னும் கொஞ்சமாக தேங்காவை நெய்யில் வறுத்து அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு பணியாரக்கல்ல நான் பொரிச்செடுக்க போகிறேன். நீங்கள் டைரெக்டாக எண்ணெயிலும் பொரிச்செடுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். பணியாரக்கல்ல பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் நெய்யோட அளவு கம்மியாக இருக்குன்றதுனால 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாக ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும்.